ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எந்திரிச்சதுமே எப்பயுமே எந்திரிச்சதும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை காய்ச்சிட்டு தான் அடுப்பில் அதுக்கப்புறம் வேறு எதுவும் அடுப்பில் வைக்கிறது. அந்த மாதிரி பாலை காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டு மாவு அரிசி ஊற வச்சுருந்தேன். இட்லிக்கு அரைச்சிடலான்ட்டு அரிசி கழுவி போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா அரைக்கட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வேறு வேலையை பார்க்கலான்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாவது நான் அந்த அரிசியை ஊற வச்சுருவேன் சாதம் வடிக்கிறதுக்கு. அப்போ தான் சாப்பாடு நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே பருப்பையும் கழுவி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா இப்போ அரிசி அரைஞ்சிருச்சு, அதை எடுத்துடலான்ட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் வலுவலுப்பு இல்லாமல் ரொம்பவும் சொரசொரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்தோம்னா இட்லி நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ உளுந்தம் பருப்பும் போட்டேன். உளுந்தம் பருப்பு போட்டதுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நல்லா அரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரமாகவே அரைச்சிரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். இப்போ அதுவுமே அரைஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் தண்ணியை தொட்டு மாவை தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இட்லிக்கு மாவு. அது மாதிரி எடுத்தாச்சு. இல்லை தொட தெரியலை அப்படின்னாலும் இத்தினோண்டு மாவு எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அப்படியே டக்குன்னு மிதந்து வந்துடும். அந்த நேரத்தில் மாவு எடுத்து கரைச்சி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இட்லியும் நல்லா மெதுவாக இருக்கும். அதோட கிரைண்டர் கழுவின தண்ணியும் கொஞ்சம் மேலேயே ஊற்றிட்டோம்னா அந்த மாவில் புளிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக பொக்கு கட்டாமல் இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சாம்பார் மண் பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். மண் வடைச்சட்டி இருந்தது. அதில் பருப்பு வேக வச்சு குக்கரில் எப்போயுமே சாம்பார் அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன் நான், பாத்திரத்தில் தான் வைக்கிறது. அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு இது நம்ம வீட்டில் பின்னாடியே கொஞ்சம் வாடகை வீடு தான் இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் கருவேப்பிலை மரம் இந்த சும்மா இருக்கிறப்ப இந்த தக்காளியெல்லாம் கெட்டு போனதெல்லாம் தூக்கி போட்டோம்னா அது நல்லா முளைச்சிரும். இல்லைனா விதை வாங்கி போடலான்னு போட்டு வச்சுருந்தேன். நல்லா இந்த வட்டம் தக்காளி நல்லா வந்திருந்தது, நிறையா இருந்தது. இப்போ ஒரு 2 கிலோவாவது இருக்கும், எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இட்லிக்கு பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பு 3/4 போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடலான்ட்டு போட்டு வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாயும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு எடுத்தோம்னா நல்லா இட்லி வேணும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்ருக்கிறப்பவே கருவேப்பிலையும் நல்லா நிறைய கருவேப்பிலை நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக போடுறத விட கொஞ்சம் நிறையாவே போடலாம். நல்லா போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைக்கலான்ட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இறக்கிடலான்ட்டு நம்ம இது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை எடுத்தாச்சு. பசங்களுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே எடுத்து கொடுத்துட்டு இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே படாமல் நல்லா துடைச்சி வச்சுருக்கலாம் ஜாரில். அதை எடுத்து இப்போ நல்லா வலுவலுன்னு ரொம்ப வலுவலுப்பு இல்லாமல் நல்லா ஒரு நிதானமாக அரைச்சி எடுத்துட்டோம்னா அதை கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஜாரில் அடைச்சி வச்சிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு நம்மளால் முடியலை, ஒரு சட்னி வைக்க முடியல, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் லேட் ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி பொடியை வச்சு லைட்டாக அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம். ஏன்னா அவசரத்துக்கு இது எதுவுமே கடையிலையும் போய் வாங்க முடியாது. இதுனா நம்ம வீட்டில் இருக்குல்லங்கிறதுனால நம்ம பாட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு ஒரு சின்ன பூஜை ரூம்லலாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி வாங்கியிருந்தோங்க. இது விலையும் கம்மி தான், அவ்வளோவாகவும் ஒரு வெயிட்டும் கிடையாது, ஓரளவு நிதானமாக இருந்தது. சும்மா இப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள இந்த டேபிள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.